ஜெர்ரி நேயர்களுக்கு அன்போடு நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். திருமாவளவன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட இயக்கத்துக்குள்ள பார்ப்பனியம் நுழைந்ததுக்கு காரணம் எம்ஜிஆர் தான். ஏன் ஊழல்னு பேசி கலைஞரை விமர்சிக்கிறவங்க ஏன் எம்ஜிஆர் விமர்சிக்க மாட்டாங்க? எம்ஜிஆர் ஊழல் செய்யல, நிறைய கேள்விகளை வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது திருமாவளவனுடைய அரசியல் கொள்கைகள் என்ன? இன்றைக்கு அவர் அறிவாலயத்துக்கு ஒரு கொத்தடிமை ஆயிருக்கலாம், நிரந்தர அடிமை ஆயிருக்கலாம், உடன்பிறப்புகளோட இவரு ஐக்கியம் ஆயிருக்கலாம், குடும்ப கொத்தடிமையாக. ஆனா திருமாவளவனுடைய கொள்கை என்ன? பிறப்பால் ஒருவர் சாதிய அடையாளத்தை கொண்டு அவரது திறமைகளும் தனித்துவங்களும் அவர் சமுதாயத்துக்கு ஆற்றுகிற பணிகளும் மறைக்கப்படக்கூடாது. இதான திருமாவளவனுடைய கொள்கை. ஜெயலலிதா அம்மா பிறப்பால் பிராமணர் தான், அவங்களே சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பிராமணர் பெண்மணிக்குத்தான் திராவிட இயக்கத்தினுடைய வேறாக ஆணி வேறான திராவிடர் கழகத்தினுடைய பேராசிரியர் வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தார், பாராட்டினார். அன்றைக்கு திருமாவளவன் தமிழகத்துல தான் அரசியல் செய்து கொண்டிருந்தார். 69% இட ஒதுக்கீடுகளை உச்ச நீதிமன்றத்தில் எந்த காலத்திலும் மீண்டும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளால் கூட திருத்தப்பட முடியாத அளவுக்கு சட்ட பாதுகாப்பை தேடி கொடுத்தார். அப்படிப்பட்ட அவரை ஒரு பிராமணர் என்கிற வட்டத்துக்குள் திருமாவளவன் கடைபிடிக்கிற பிறப்பால் பிறந்த சாதியால் ஒருவர் புறக்கணிக்கப்படக்கூடாது, தூற்றப்படக்கூடாது, ஏசப்படக்கூடாது என்கிற அந்த கொள்கைக்கு நேர் எதிராக திருமாவளவன் இப்படி பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இல்ல, புறக்கணிப்பவர்களே பார்ப்பனர்கள் தான். சோ ஆதிக்க நிலையில இருக்கிறவங்க அந்த இதுல அவர் குறிப்பிட்டிருப்பாரு. எம்ஜிஆர் பார்ப்பனிய ஆதிக்கத்தை திராவிடத்துக்குள்ள கொண்டு வந்தார், தமிழகத்துக்கு கொண்டு வந்தார்னு அவர் குறை சொல்லி பேசி இருக்கிறார். அது தவறுன்னு சொல்றோம். அவர் தவறுன்னு சொல்றார். அடுத்து இன்னைக்கு என்ன பிரச்சனை திருமாவளவனுக்கு? ஏன் இப்ப இது இன்னைக்கு பேசுறாரு? அதை எடுங்க. முதல்ல அவர் ஆதவ அர்ஜுனா மூலமா விஜயோட ஒரு அலையன்ஸுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணி கடைசி நிமிடத்துல அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதிமுக கூட எடப்பாடி கூட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தி இவங்க பாஜக கூட போயிட்டதுனால திரும்ப அந்த முடிவுக்கு வரல. திமுக தலைமைக்கு அது தெரியும். அவரை ஒரு சந்தேக பார்வையில சந்தேக பட்டியல்ல வைத்திருக்கிறாங்க. அப்ப அதனால மோர் லாயல் தேன் த கிங், திமுக காரங்களை விட அதிகமாக கலைஞரையும் ஸ்டாலினையும் புகழ்ந்து, கலைஞருக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வக்காலத்து திமுக காரங்க கூட வாங்கினதில்லை, அவ்வளவு பேசுறாரு. அப்ப இது அவருடைய சுயநலத்தினுடையது. அதை நம்ம என்ன பேசினாரோ பட்டியலிட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? அண்ணா மீது குறை சொல்ல, பெரியார் மீது குறை சொல்ல, ஆனால் கலைஞரை மட்டும்தான் குறி வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. பெரியாரோ அண்ணாவோ இந்த திராவிட இயக்கத்தை தன் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கல. அப்படி முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் கலைஞர். அதனாலதான் அவர் குறிவைக்கப்படுகிறார். ஊழலுக்காக குறிவைக்கப்படுறாரு. ரெண்டு விஷயத்துக்கும் ஏன் கலைஞர் குறிவைக்கப்படுகிறாருங்கிறது சொல்றோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, தமிழகத்துல ஊழல் ஆட்சியை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவரே கலைஞர் தான். ஊழலை, குடும்ப ஆட்சியை தமிழகத்துல அறிமுகப்படுத்தியதே கலைஞர் தான். அடுத்து இன்னொன்னு சொல்லுவாரு, எம்ஜிஆர் திமுக இருந்தாரு, பிராமண சக்திகள் தான் அவரை திமுக இருந்து பிரிச்சு வெளியில கொண்டு வந்தது, அதிமுகவை துவக்கி திமுகவை பிளந்ததுன்னு. அது அவருடைய புரிதல் தவறு. தன்னுடைய மகன் மு.க. முத்துவை முன்னிறுத்தி எம்ஜிஆரது புகழையும் தன் மகன் மூலமாக தன் குடும்ப சொத்துக்கள் பட்டியலில் இணைப்பதற்கு, சேர்த்துவதற்கு கலைஞர் முயற்சித்தார். அதனால் வெகுண்டு எழுந்த எம்ஜிஆர் தொண்டர்கள், எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்கள் அதிமுக என்கிற இயக்கத்தை உருவாக்கி அதுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். அந்த வரலாறு அவருக்கு தெரியல. நாவலரா கலைஞரா என்று வருகிற பொழுது கலைஞருக்கு ஆதரவளித்து அவரை முதலமைச்சராக அமர்த்தியவர், கட்சியினுடைய தலைவராக பொதுச் செயலராக உயர்த்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை கலைஞரே பேசியிருக்காரு. அடுத்து 71 ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த தேர்தல்ல திமுக பெரும்பான்மையான வெற்றிகளை பெறுவதற்கு தன்னுடைய உழைப்பை, பொருளாதாரத்தை
வழங்கினது எம்ஜிஆர். அந்த வெற்றிக்கு பிறகு அவர் முத்துவை வைத்து எம்ஜிஆரை மட்டம் தட்ட நினைத்தார். எம்ஜிஆர் புகழையும் தன் குடும்ப சொத்தாக்கி கொள்ள நினைத்தார். அதனால தோன்றியதுதான் அதிமுக. அடுத்து திருமாவளவன் என்ன சொல்றாரு? ஆட்சி கலைக்கப்பட்டது, 13 ஆண்டு காலம் அவர் வனவாசம் போனாரு, எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 89 ஆட்சிக்கு வந்தாரு, அந்த ஆட்சி மீண்டும் விடுதலை புலிகளுக்காக தொடர்பு வைத்திருக்கிறாருன்னு கலைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. விடுதலை புலிகளுக்கான தொடர்பு அல்ல, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படவில்லை என்கிற காரணத்துக்காக சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் இருக்கிறது, இந்த அரசாங்கம் அதை சரியாக நடைமுறைப்படுத்தல சட்டம் ஒழுங்க என்பதற்காக அன்றைய அரசாங்கம் கலைக்கப்பட்டது. திருப்ப ராஜீவ்காந்தி படுகொலையில திமுக மீது குற்றம் சுமத்துறாங்க, அதுல மக்கள் அதை ஏற்று வாக்களித்தாங்க. அது அல்ல. அந்த சட்டம் ஒழுங்கை ஒரு பிரதமர் ஆக இருந்தவர் தமிழக மண்ணில் கொலை செய்யப்படுவதற்கு அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மோசமாக ஆட்சி செய்தவர் கலைஞர். அதனால தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு எதிராக இந்த சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில சரியில்லை, திமுகனாலே அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு அந்த ஆட்சியில சரியா இருக்காது, அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நிலைமை. அதனால அன்றைக்கு மக்கள் வெகுண்டெழுந்து எதிராக அவர்களுக்கு வாக்களிச்சாங்க. அடுத்து இதே இவர் சொல்றாரு இல்லையா, பிராமண பெண்மணி, அவங்க தான் மோடியா லேடியான்னு சொல்லி பாஜகவை 2014 தமிழகத்தில் நுழைய விடாம எதிர்த்து வெற்றி கண்டாங்க. ஆனால் கலைஞர் என்றைக்கு 98 அதிமுக அந்த கூட்டணியிலிருந்து பிஜேபியிலிருந்து வெளியேறியதோ அன்றிலிருந்து தொடர்ந்து 15 ஆண்டு காலம் 99 இருந்து 2014 வரைக்கும் தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் தன் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில ஆளுகிறவர்களாக இருக்கணும் என்பதை மட்டுமே உறுதிப்படுத்தி கொண்டார். அதுல தமிழ்நாட்டுக்கு பெரிய நன்மைகள் எதுவும் நடக்கல. அதே போல அந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற 22 நாடுகள் சேர்ந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக போரிட்டாங்க, கலைஞர் என்ன செய்திருக்க முடியும் அப்படின்னு இன்னைக்கு இவர் வக்காலத்து வாங்குறாரு. இதை எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அன்றைய கருணாநிதி அவர்கள் ஆதரவுல தான் அந்த ஆட்சியே நடந்தது. கலைஞர் மட்டும் நீங்கள் போரை நிறுத்தாவிட்டால் நான் ஆதரவை வாபஸ் பெற்றுக் கொள்வேன் என்று அறிவித்திருந்தால் அந்த போர் நின்றுக்கும். நீங்க அமெரிக்கா போரிட்டதா கனடா போரிட்டதா அதை பத்தி கவலை இல்லை. தமிழகத்தை உள் அடக்கிய இந்தியா, தமிழர்களின் தாயகமாக விளங்குகிற இந்த இந்தியா தமிழர்களை கொன்று குவிப்பதற்கு படைகளை அனுப்பினாங்க. தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை இராணுவத்துக்கு உதவி செய்தார்கள். அதற்கு உடந்தையாக கலைஞர் இருந்தார். அதுதான் அவர் மேல குற்றச்சாட்டு. அதைவிட மோசமான கொடுமை, ஒரு உண்ணாவிரதம் என்கிற ஒரு நாடகத்தை சில மணி நேரத்தில் அரங்கேற்றி போர் நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு இவர் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டார். அதனால பதுங்கு குழிகள்ல இருந்தவங்க மக்கள் வெளியேறினாங்க. அதுல மட்டும் 1 லட்சம் பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கலைஞர் அன்றைக்கு தவறான தகவலை, ஒரு பொய்யான தகவலை, உண்மைக்கு புறம்பான தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிடாமல் இருந்திருந்தால் 1 லட்சம் தமிழர்கள் உயிரிழந்திருக்க மாட்டார்கள். இதுதான் வரலாறு. திருமாவளவனுக்கு இந்த எல்லா வரலாறும் தெரியும். நாம் சொல்லி அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. 2026 தேர்தலுக்கு சில தொகுதி எண்ணிக்கை அவருக்கு ஜாஸ்தியா வேணும். அதுக்காக இன்றைக்கு கோபாலபுரத்து கொத்தடிமையாக அவர் குரல் கொடுக்கிறார். இல்ல, பார்ப்பனியம் நுழைந்து விட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடுறதுக்கான அந்த அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம்னா, திமுகவில் இருக்கவங்க சுயமரியாதைக்காரங்க, ஜெயலலிதா அம்மா தான் அங்க இருந்து திராவிட இயக்கத்தினால காலில் விட வச்சுட்டாங்க, சுயமரியாதையே இல்லாத வளர்ந்த கட்சி, அந்த அர்த்தத்துல தான் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அவரு அப்படி சொல்லல, அது மார்ஷலோட புரிதலா இருக்கா, சில பேர் விமர்சிக்கிறாங்க. இல்ல காலில் விழுகிறது அப்படிங்கிறது நீங்க திரைத்துறையில பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூத்த முன்னோடிகளான திரைத்துறையில் இருக்கிறவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற அந்த பழக்கம் இருந்தது. சுயமரியாதை என்பது, சுயமரியாதை இயக்கம் என்பது காலில் விழுகிறதுக்காக அல்ல. சுயமரியாதை இயக்கம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக நினை, அவனை நீ ஒரு ஆடு மாடு விலங்கு போல நினைக்காத, ஒரு சாதியத்தை, அவனுடைய பிறப்பால் ஒருத்தனை தாழ்வுபடுத்தாதீங்க, அவன் எந்த சமுதாயத்தை சார்ந்தவனாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவனது நடத்தையால்,
அவனது திறமையால் அவன் அங்கீகரிக்கப்பட வேண்டும்ங்கிறது. அப்ப திரும்ப ஜெயலலிதா அம்மாவை பத்தி சொல்றது அவர் பேசுற அந்த சாதிய மறுப்பு கொள்கைகளுக்கே அது எதிராக இருக்குது. இல்ல நீங்க சாதிய மறுப்பு அப்படின்னா அது கீழ் ஜாதிக்கு மட்டும்தான் பொருந்தும், மேல் ஜாதிக்கு பொருந்தாதுன்னு கிடையாது. இல்ல திராவிட கொள்கையே சாதி சமயமற்ற சமுதாயத்தை உருவாக்குவது தானே. அது மேல் ஜாதியா இருந்தா கீழ் ஜாதியா இருந்தா என்ன? அப்ப ஏன் இந்த ஒரு துவம்சம்? அது ரெண்டாவது எம்ஜிஆர் மேல திருமாவுக்கு என்ன வெறுப்புன்னு சொல்லி தெரியல. ஏன் இவர் ஏன்னா ஏதோ நம்ம என்றைக்கு விமர்சிக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் சுறுசுறுப்பா யாரோ அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. திருமாவளவனுக்கு உடனே எம்ஜிஆரை பத்தி பேசுற நீ அரசியல்ல காணாம போயிருவ என்ன திருமாவுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அப்ப எம்ஜிஆரை ஏன்னா காலையில சில ஸ்க்ரோலிங்ல பார்த்தேன், சில ஊழல் குற்றச்சாட்டுகள்னு சொன்னாரு. ஆனா மறுபடியும் அதுல வேற எதுலையும் வரல. ஒருவேளை அவர் பேசாத போட்டாங்களான்னு சொல்லி தெரியல. நிச்சயமாக தமிழகத்துல இன்றைக்கு யாராவது இப்ப ரஜினிகாந்த் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ஒரு ஸ்டாலினையே எடுத்துக்கோங்களா, நாங்கள் கலைஞரின் ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றாங்களா? அரசியல் இருக்கிற அத்தனை பேர் யார சொல்றாங்க? எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு குறையே இல்லாத ஆட்சி யாராலும் நடத்த முடியாது. ஆனால் நிறைய நிறைகளை கொண்ட ஆட்சியும் குறைவான குறைகளை கொண்ட ஆட்சியாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி இருந்திருக்கு. அந்த எம்ஜிஆர் மீது இவருக்கு என்ன வன்மம்? இப்படி பேசினா ஸ்டாலின் 2 சீட்டு சேர்த்து தர்றேன்னு சொல்லி இருப்பாரு, அல்லது அப்படி வாங்கலாம் என்கிற கோரிக்கைக்காக திரும்ப பேசி தன்னுடைய தரத்தை ஒரு போராளியாக, ஒரு சாதி சமயமற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு போராளியாக தன்னை காட்டிக் கொள்ளுகிற திருமா தன்னை அறிவாலயத்தில் அடகு வச்சுட்டார் அப்படிங்கறத இது காட்டுது. இன்னமும் அந்த எம்ஜிஆர் சிம்பத்தி தமிழ்நாட்டில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா எழுத்து பேச சொல்லுங்களேன்னு சொல்றேன். முடிஞ்சா நீ எழுத்து பேசு, மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் கொடுப்பாங்க, தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறவங்க என்ன இருக்காங்க? எம்ஜிஆருக்காக மட்டுமே தான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. திமுக அன்றைய திமுகவுக்கு அதுக்காகத்தான் போட்டாங்க. அதற்கு பிறகு அதிமுகவுக்கு அதுக்காகத்தான் போட்டாங்க. எம்ஜிஆர் கட்சி இது எம்ஜிஆர் என்று தான் போட்டாங்க. எம்ஜிஆர் இல்லாத காலங்கள்ல அதிமுக பிளவுபட்ட காரணத்தினால், எம்ஜிஆர் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். மற்ற எந்த காலத்திலையும் திமுக ஆட்சிக்கு வரல. நீங்க 89 ஆகட்டும், இப்ப ஜெயலலிதா அம்மா இறந்த போது ஆகட்டும், 96 ஆகட்டும், 2006 ஆகட்டும், இந்த காலகட்டத்தில எல்லாம் வருகிற பொழுது எம்ஜிஆர் புறக்கணிக்கப்பட்டதனால், எம்ஜிஆர் தொண்டர்கள் வெகுண்டு எழுந்து வாக்களித்ததால், வருத்தத்தில் இருந்ததால் திமுக ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் ஊழலே செய்யலையான்னு கேட்கிறாரு. சார், அரசியல் இருக்கிற யாராக இருந்தாலும் தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணித்தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு 77ல ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, 80ல. அப்ப சத்யா ஸ்டுடியோ ஒரு எம்ஜிஆர் பொதுக்குழுவில் பேசினார். நான் அந்த பொதுக்குழுவில் இருந்தேன். சத்யா ஸ்டுடியோவை ஒரு சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு 4 கோடி ரூபாய் வாங்கி ஒவ்வொரு எம்எல்ஏ கையிலையும் 25,000 ரூபாய் கொடுத்து ஊருக்கு அனுப்பிச்சு வச்சார். ஏன்னா எவன் கையிலையும் காசு இல்லை. அவ்வளவு நேர்மையான ஒரு ஆட்சி. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல டொனேஷன் வாங்குவாங்க. இப்ப இருக்கு இல்லையா, அதான் பர்சன்டேஜ். உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டா இப்ப போனீங்கன்னா சொல்லுவாங்க, இப்போ பொதுப்பணித்துறையிலையோ நீர்வளத்துறையிலையோ எந்த துறையா இருந்தாலும் 30% டெண்டர் இல்லைன்னு. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் நேர்மையா நடக்கும். தேர்தல் வருகிற பொழுது அவங்க டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த டொனேஷனை வச்சு தேர்தலை சந்திப்பாங்க. கட்சி உறுப்பினர் அட்டை, எனக்கு தெரிஞ்சு அதிமுக உறுப்பினர் அட்டை கொண்டு போய் காமிச்சா ஏதோ கொஞ்சம் சலுகைகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள்ல. அது சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள்ல அந்த இன்டர்வியூ இல்லாம போடுறது, ஒரு பெரிய மெரிட் இல்லாத வேலைகளுக்கு, இந்த டிரைவர் கண்டக்டர் வேலை, அந்த கீழ்நிலை, இப்ப சத்துணவுல ஆயா வேலை, இப்ப அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்க. அன்னைக்கெல்லாம் உறுப்பினர் அட்டை கொண்டு போய் காமிச்சா போட்டுருவாங்க. நிச்சயமா, அதாவது இப்படி வேணா வச்சுக்கலாம். மிக குறைவான ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தினது எம்ஜிஆர். அதனாலதான் இன்னைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போன்னு தான் ஸ்டாலினே தானே சொல்றாரு. நீங்க வேணா முடிஞ்சா நாங்க கருணாநிதி ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்கு கேளுங்களேன். திருமாவளவன் இப்படி பேசுனது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு அரசியல்ல சிந்தனை தெளிவுடையவர் திருமா. ஆனா அவர் போய் இந்த மாதிரி
பேசுனது வந்து ரொம்ப தவறு. இல்ல இப்பயே நிறைய எம்ஜிஆர் தொண்டர்கள்னு அறியப்பட்டவர்கள்லாம் திமுக பக்கம் போறாங்க. இல்ல, திமுக பக்கம் போறது அப்படிங்கிறது அவர்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு மறுக்க. இப்ப அன்வர் ராஜா போறாரு. ஏன் போனாரு? அதிமுகவோட திமுக நல்ல கட்சின்னு போனாரா? அதிமுக அவருக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அப்படித்தானே? நீங்க இன்னைக்கு போயிருக்கிற எல்லோரும் எடுத்துக்கோங்களேன். யார வேணாலும் வேலு எடுத்துக்கங்க. இன்றைக்கு மிகுந்த உயர் நிலையில் இருக்கிறவங்க. அப்ப எல்லோருக்குமே வாய்ப்புகள் அதிமுக மறுக்கப்படுகிற பொழுது அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக தாங்கள் தொடர்ந்து அரசியல்ல இருக்கணும், பதவிகள்ல இருக்கணும், பணம் சம்பாதிக்கணும் என்பதற்காக அவர்கள் அடைக்கலம் தேடுகிறார்கள். அது என் போன்ற சிலர் மட்டும்தான் எந்த பதவியும் இல்லைனாலும் பரவாயில்ல என்று தயாராக எம்ஜிஆர் கட்சி ஆள வேண்டும் என்று நினைப்பவர்கள். எம்ஜிஆர் கட்சி தொண்டர்களால், அதாவது நாளே விஷயம்தான். நேற்று கூட இதயக்கணி விஜயன் வந்து என்னை வந்து சந்தித்தார். அவர் வந்து உலக அளவுல அந்த எம்ஜிஆர் மன்றங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறவர். அவரும் என்கிட்ட சொன்னார், நான் முன்வைக்கிற அந்த 4 விஷயங்கள், பாஜக இல்லாத கூட்டணி, ஒன்றுபட்ட அதிமுக, லஞ்சம், ஊழல், சாதி, மதம், இதற்கு அப்பாற்பட்ட தலைமையால் வழிநடத்தப்படணும். அது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருக்கணும். அந்த தலைமை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதாக இருக்கணும். இதுதான். அப்ப அந்த லட்சியத்துக்காகத்தான் என் போன்றவர்கள் போராடுகிறார்கள், போராடுகிறேன். அதை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்றாங்க. அப்ப திருமாவனுடைய பார்வை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றியோ, ஜெயலலிதா அம்மா பற்றியோ, திராவிட இயக்கங்கள் பற்றியோ, அதிமுக பற்றியோ அவருடைய புரிதல் என்பது திமுக 4 சீட்டு சேர்த்து வாங்கணும் என்கிற அந்த சுயநலத்தால் அவர் மறந்து விட்டார் என்று நினைக்கிறார். நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நன்றி.